வணக்கம். இது யூரோப் தமிழ் விஷன். இலங்கையில் தற்போதைய நிலைமைகளுக்கு ஏற்ப அனர்த்த முகாமைத்துவ சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என இலங்கையின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆலோசனை வழங்கியிருக்கின்றார். தேசிய அனர்த்த முகாமைத்துவ பேரவையின் 14வது கூட்டம் ஜனாதிபதி தலைமையில் 6ஆம் தேதி அன்று நடைபெற்றிருக்கின்றது. இந்த கூட்டத்தில் அனர்த்த முகாமைத்துவ திட்டம் மற்றும் அவசரகால செயற்பாட்டு திட்டமும் முன்வைக்கப்பட்டு பேரவையினால் அவை அங்கீகரிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அனர்த்தங்களை குறைப்பதற்காக முன்னெடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள், புதிய போக்குகள் மற்றும் திட்டங்கள் குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. 2004ஆம் ஆண்டில் ஏற்பட்ட சுனாமி ஆழிப்பேரலையை தொடர்ந்து அனர்த்த முகாமைத்துவம் தொடர்பான அவசியத்தின் அடிப்படையில் 2005ஆம் ஆண்டின் 13ஆம் இலக்க இலங்கை அனர்த்த முகாமைத்துவ சட்டத்திற்கமைய தேசிய அனர்த்த முகாமைத்துவ பேரவை ஸ்தாபிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. தற்போதைய காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் வகையில் அனர்த்த முகாமைத்துவத்தை மேலும் வினைத்திறனாக்குவதன் அவசியத்தையும் புதிய சவால்களை எதிர்கொள்ளும் தேவையையும் கவனத்தில் கொண்டு காலத்தின் தேவைகளுக்கேற்ப தற்போதைய சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ள நேற்றைய கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாகவும் இலங்கையின் செய்திகள் தெரிவிக்கின்றன. தேசிய அனர்த்த முகாமைத்துவ பேரவை 7 வருடங்களுக்கு பின்னர் கூடியமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். இது யூரோப் தமிழ் விஷன்.